கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனாரிலே அப்பம் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 94ஆம் சங்கீதம் 8 முதல் 11 ஆகிய வசனங்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நாம் தியானிப்போம். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம். இப்போ மனுஷனுடைய இருதயம் எதை நோக்கி இருக்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே, மிருக குணம் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய பேர்கிட்ட சுபாவ அன்பு இருக்காது, நற்குணம் இருக்காது, இரக்க குணம் இருக்காது. சில வீட்டிலலாம் குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், கணவன் மனைவிக்குள்ள அடிப்பாங்க, ஏசுவாங்க, அப்புறம் சேர்ந்து கொள்வாங்க. பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். மிருக குணம் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அந்த இடத்துக்குள்ளே மிருக குணம் இருக்கும். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் என்கிறார். இப்போ கடைசி காலத்துல எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், புருஷன் வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், யாரும் வேண்டாம், நாங்கள் தனியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வாழ போயிட்டாங்க. கடைசி காலத்தில் இப்போ அன்பு கூட நிறைய இடத்துல ஆளே இல்லை. வீட்டில் வயசான பாட்டி சும்மா இருக்காங்க, தனியாக இருக்காங்க, விதவையாக இருக்காங்க. சில குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில குடும்பத்தில் கவனிக்க யாருமே எல்லாம் வீட்டில் படுக்கையில் இருக்காங்க. கவனிக்கலாம் ஆள் இல்லை. பிள்ளைகள் பார்த்தா 3 பிள்ளைகள் 5 பிள்ளைகள்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் வயசானதுக்கு அப்புறம் பார்த்தா கூட யாரும் இல்லை. இப்படி நிறைய இடத்துல வாழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது, அம்மாவும் பிள்ளையும் சண்டை போட்டிருப்பாங்க, அம்மாவும் பையனும் சண்டை போட்டிருப்பாங்க, சொத்து பிரச்சனையாக இருக்கும், ஏதோ ஒரு காரியத்தில் செய்யாமல் இருந்திருப்பாங்க. உடனே அம்மா வேண்டாம். பிறந்திலிருந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிற வரையும், அப்புறம் பேரம்பேத்தி பார்க்கறதுன்னு எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஏதோ ஒரு சின்ன காரியத்தில் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்திருக்கும், இல்லை அம்மாவுக்கும் மருமகனுக்கும் சண்டை வந்திருக்கும். இப்படி நம்ம நிறைய காரியம் சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா பேசாமல் பல வருஷம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் என்கிறார். மூடரே எப்பொழுது புத்திமான்கள் ஆவீர்கள். இப்படிலாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அதனால எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை தேவனுக்கு தான் தெரியும். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, எல்லாருக்கும் காது இருக்கு. காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ. நமக்கு கண்ணை உருவாக்கியிருக்காரு. கண்ணை உருவாக்கின தேவன் பார்த்துட்டு இருப்பார்ல, காதை உருவாக்கின தேவன் பார்த்துட்டு இருப்பார்ல, அதைத்தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால காலம் கடைசியா இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, ஜாதிகளையே கண்டிக்கிறாராம். கண்டிக்கிறாரு போட்டிருக்கு. அப்போ நம்ம குடும்பத்துல பிரச்சனையா வரும்போது தேவன் நம்ம மேல கோவப்படுவாரோ, கோவப்பட மாட்டாரா? அப்படி நம்ம யோசித்து பார்க்கலாம். மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும் சொல்லி எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அதான் அறியாரோ, மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா. சும்மா உட்காந்து எதையா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாளைக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி நிறைய கணக்கு போட்டு பார்ப்பேன். ஆனால் தூங்கி எந்திரிச்சவரும் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கும். என் வாழ்க்கையில இப்படி நிறைய காரியம் நான் பார்த்துருக்கேன். அதை நிறைய சொல்லலாம், ஆனால் அது சப்ஜெக்ட் விட்டு வெளியே வந்துடும். அதனால அது வேண்டாம். சும்மா இருக்கும்போது
பல காரியங்களை எல்லாரும் யோசிப்போம். நானும் சராசரி மனுஷன் தானே. உலகத்துல நம்ம என்னெல்லாம் யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் தேவனுக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி யோசித்துப்பாங்க. நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் வியாபாரத்துல இருக்கும்போது நிறைய காரியம் யோசிச்சிருக்கேன். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தா, கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் பார்த்தா, ஒரு நாள் பிறப்பிப்பதே அது தேவனோட கரத்துல இருக்கும். ஒரு நாள் நான் உயிரோட இருக்கணும்னா தேவனோட கரத்துல தான் இருக்கும். அப்ப நாளைக்கு நான் என்ன யோசிக்கணும்? தேவனுக்கு தெரியும். நாளைக்கு நான் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு தெரியும். அதனால எதையும் போட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். முடிஞ்சா ஒண்ணு செய்யுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நைட்டு நம்ம ஆயுத ஜெபம் பண்ணுவோம். காலையில சர்ச்சைக்கு கிளம்பி போங்க. சந்தோஷமா போய் தேவனை ஆராதிச்சுட்டு வாங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் ஃபுல்லா தேவன் பத்திரமா பாதுகாத்திருக்கிறார். இரவு நேரத்திலே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். நாளைக்குள்ள நாட்களுக்கு ஜெபிப்போம். சர்ச்சைக்கு கிளம்புங்க. இந்த வாரம் ஃபுல்லா தேவன் பாதுகாத்திருக்கிறார். நன்றி சொல்லி ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்க. இந்த மாசத்திலே அப்பா எத்தனையோ சூழ்நிலை தேவைகள் இருக்கு. எல்லாம் தேவனுக்கு தெரியும்ப்பா. இத்தனை மாசம் எங்களை பத்திரமா பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. இந்த இரவு நேரத்துல கூட நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம்ப்பா. மிருக குணமுள்ளவர்கள் உணர்வடைங்கள் என்று அப்பா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள தான்ப்பா நாங்க இருக்கணும். உலகத்துக்குள்ள எந்த ஒரு காரியத்திலும் நாங்க அடிமையா இருக்கக்கூடாது. எந்த ஒரு சுபாவங்களும் எந்த ஒரு எண்ணங்களும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. விசேஷமாக நிறைய குடும்பத்துல பணம் தேவை இருக்குப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்க வேண்டும். நிறைய குடும்பத்துல வீட்டுக்குள்ளே சண்டை, நிம்மதி இல்லை. சில குடும்பத்துலலாம் கணவர் வீட்டுக்கு வரல. சில குடும்பத்துல அழுதுட்டு இருக்கிறாங்க. சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், மனுஷனை நம்புறாங்க. அதனால அவங்களுடைய பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ளே நிறைய காரியத்திலே தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லாருடைய சூழ்நிலை கர்த்தர் அறிவிங்க. எந்தெந்த வீட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிட்டாங்கப்பா. பரிசுத்தம்ல ஓய்வு நாளிலே ஆலயத்துல போய் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கூடிய பிள்ளைகளா மாறணும்ப்பா. நாளைக்குள்ள நாட்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பரிசுத்தம்ல ஓய்வு நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. குடும்பமாக சர்ச்சைக்கு போகணும், ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும், திடப்படுத்தல் படிச்சிருக்கணும் அப்பா. விசேஷமா எல்லா குடும்பம் நற்கரை நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு புறப்பட்டு போக்கதை கிருபை செய்யுங்க ராஜா. மேய்ப்பனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சபையொழிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மூப்பரை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இணைந்திருக்காங்கப்பா. நாளைக்கு சர்ச்சைக்கு பிறகு இன்னைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மறுபடியும் தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த வாரத்திலே நாங்கள் எங்கெங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தோமோ எல்லா குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. எங்களை மன்னிங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா 130 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குப்பா. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்துல இரவு நேரத்துல இணைந்திருக்காங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறிஞ்சு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க. தாயும் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி ப்ராப்ளங்க பரம வைத்தியர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. தாயும் பிள்ளையுமாக கர்த்தர் மீட்டெடுங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா வேண்டும் ஜெபிக்கிறாங்க. திருமண தடை இருக்கு, தடையை நீக்கி அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை வருது. தேவையில்லா சண்டைகள், தேவையில்லா பிரச்சனைகள், சில குடும்பத்துல பெருமை நிமித்தமா, பொறாமை நிமித்தமா நிறைய இடத்துல அப்பா பல காரியத்துல தவறான தொடர்புகள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அந்த குடும்பத்தை கர்த்தர் நீதியா விசாரிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காரியங்கள அடிமையில இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனியத்திலே கட்டப்பட்ட நிலைமை. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் சேனையில் கர்த்தர் அப்பா அந்த நேரத்துல சந்திக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ, குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க ராஜா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் வலிக்க கதை கிருபை செய்யுங்க. பரிசுத்தம்ல ஓய்வு நாள் ஆலயத்திற்கு புறப்பட்டு போய் ஆலயத்திலே அப்போ உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து தொழுவுடைய பிள்ளைகளா மாறும் ராஜா.
யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் அப்பா பரிசுத்தம் ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. இரவு நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல டியூட்டில இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. இரவு நேரத்திலே உங்க பிள்ளையோட விசேஷமா கர்த்தர் கூட இருந்து முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. நிறைய குடும்பத்திலே அப்பா ட்ரெயின்ல போயிட்டுருக்காங்க, பஸ்ல போயிட்டுருக்காங்க, கார்ல போயிட்டுருக்காங்க, டிராவலிங்ல இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க ராஜா. வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, நைட் நேரத்துல வியாபாரம் பார்க்காங்க, டிரைவிங் லைன்ல போயிட்டு இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வேலன் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தோட முத்திரை போட்டு முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கணும் ராஜா. இந்த மாசத்திலே எத்தனையோ தேவைகளுக்காக அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்க. எல்லா குடும்பத்துடைய ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசிரியர் கிருபைக்காக நன்றி ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, கடன் பிரச்சனை போராடி ஜெபிக்கிறாங்க. இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் இருக்கு. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்காங்க, மனுஷனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஃப்ரெண்டை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, தேவையில்லாத நபரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை. சில குடும்பத்துல மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரல, நகை கொடுத்து வரல, சொத்து பிரச்சனை, ஏமாற்றம். அந்த குடும்பத்தை கர்த்தர் நியாயம் விசாரிங்கப்பா. இரவு நேரத்துல யாரெல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்களோ உங்க பிள்ளைகளுக்கு சகலகமான பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரியங்க. எந்தெந்த குடும்பத்துல அப்ப அர்ப்பணிக்கிறாங்களோ ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் கூட ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி ராஜா. இரவு நேரத்திலே அப்பா விசேஷமா எல்லா காரியத்திலுமே எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நாங்க எங்கெல்லாம் தள்ளி போனோமோ எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா, எங்க குடும்பத்துல நீங்க வாங்கப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ராஜா எங்க வீட்டுக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து ராஜா எங்க இதயத்துக்குள்ள வந்தாதான் சமாதானம். இயேசு கிறிஸ்து ராஜா எங்க குடும்பத்துல வந்தாதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை விட்டும் குருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் உலாவி கொண்டு விட்டு முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாங்க. நைட் நேரத்துல செல்போன் அடிமையிலையோ, நாடகம் பார்க்கறதுலையோ, படம் பார்க்கறதுலையோ, தேவையில்லா சீரியல்லையோ எந்த ஒரு காரியத்துல அடிமையா இருக்கக்கூடாது. தேவையில்லா வெப்சைட்டோ தேவையில்லா இடத்துலயோ போகக்கூடாதுப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ உங்களோட வாழ்க்கையில எல்லா குறைகள் எல்லாம் மன்னித்து மறுபடியும் இரவு நேரத்துல இன்பமா நித்திரை தாங்க. கர்த்தர் கூட ஆசிரியங்க. சில குடும்பத்துல உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. மஞ்சக்காமால், சில குடும்பத்துல வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல், ஹார்ட் ஆப்ரேஷன், மன அழுத்தத்துல இருக்காங்க, ஹோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல பிளட் கேன்சர், சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர், சில குடும்பத்துல மார்பிள கட்டியிருந்தாங்க. சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல நிறைய இடத்துல கேன்சர் பரவிருந்தாங்க. கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. கால் வலி, கை வலி, கழுத்து வலி, நரம்பு வலி, எத்தனையோ குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பரிபூர்ணமான சுகம் தாங்க. இந்த நாளிலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி விட்டு ராஜா. சுகமாக்குற அப்பா உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தர வேண்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை எந்தெந்த இடத்துல பலவீனப்படுத்துற ஆவியில் கிரியை செய்ய வேண்டுகோ அந்த எல்லா கீழே சுட்டு எரிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தந்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான நேரத்தில் தாங்க ராஜா. யாருக்கெல்லாம் தூக்கம் வராம இருக்கோ இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்துல கண்வெளிக்க கத்து கிருபை செய்ய, பரிசுத்தம் ஓய்வினால் ஆழைத்து புறப்பட கத்து கிருபை செய்யுங்க. எந்த குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்களோ, மாந்திரியம், பிள்ளி சூனியம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ, கள்ள தொடர்பு, சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம், மதுபான அடிமை, அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷமா மன மகிழ்ச்சியாக இருக்கிற கிருபை செய்யுங்க. ஆலயத்துக்கு புறப்பட கதை கிருபை செய்யுங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. தேவனருடைய மினிஸ்டர்ல உங்களோட கருத்துல முடியும். எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா. கடன் பிரச்சனை, உபத்திரங்கள், தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, கடன் பிரச்சனை, எத்தனையோ குடும்பத்துல அப்பா நிம்மதியில தற்கொலை எண்ணங்கள், அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. கத்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படுத்தும். யாரெல்லாம் தாழ்த்தணும் படிக்கிற பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும், நாளைக்கு சர்ச்சைகளுக்கு போகணும், எல்லா குடும்பத்தையும் பொருட்படுத்துங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோர்கள் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு கர்த்தர் தாங்க ராஜா. உங்க நாம மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.